ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நமது ஹாப்பி லோட்டஸ் சேனல் மூலமா இதை பார்க்குற அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தை 1 தை திருநாள் பொங்கல் திருவிழாவாக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். நம்ம ஹாப்பி லோட்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பொங்கல் பண்டிகையை பற்றி. பொங்கல் அப்படின்னாலே நம்ம வேளாண்மை கஷ்டப்பட்டு கடின உழைப்பை வெளிப்படுத்துகிற விவசாயிகளின் பண்டிகையா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. அதே போல இந்த தித்திக்கும் திருநாளான பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் அப்படின்னு நம்ம குடும்பத்தினரோட சேர்ந்து அந்த பொங்கலை அனைவருக்கும் பகிர்ந்து பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்மளுடைய அன்பும் பாசமும் பொங்கி அந்த அன்பையும் பாசத்தையும் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து நம்ம தலைமுறை கடந்து அந்த அன்பு நிலைச்சிருக்கிறதுக்கு இந்த தமிழர்கள் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகை ஒரு அற்புதமான வழிவகுத்து தருது. இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகமெங்கிலும் இருக்கிற தமிழர்கள் பெருமையோட ஆனந்தத்தோட கொண்டாடக்கூடிய திருநாளா பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டுட்டு வருது. வளமான நம்ம தமிழ் பாரம்பரியத்தை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கிற பண்டிகையா இந்த பொங்கல் பண்டிகை இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. இதை பற்றி நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதுல எனக்கே மிகுந்த சந்தோஷம். அதே போல் இந்த பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணும். மாட்டு பொங்கல் அப்படின்றது நம்ம மாடுகளை பெருமைப்படுத்துறதுக்காக கொண்டாடப்படுறது. அதுவே மாற்று பொங்கல் அப்படின்னு தான் முந்தைய காலங்களில் சொன்னாங்க. நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்களை, அந்த வெறுப்பு, கோபம் இதெல்லாத்தையும் மறந்து ஒரு புது மனிதனாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த பொங்கல் திருநாள் ஏற்படுத்தி தருது. அதனால மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு வருவதற்காக ஒரு நிலை ஏற்படுது இல்லையா, அதுதான் மாற்று பொங்கல். அது காலப்போக்கில மாட்டு பொங்கல் ஆயிடுச்சு. அதே போல தன்னை தனக்குள் காணும் பொங்கல், அதுதான் காணும் பொங்கல். 3வது நாள் வருது இல்லையா, அதுதான் காணும் பொங்கல். நம்ம மனசுல வெறுப்பு, கோபம் இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு நல்ல மனிதனாக உருமாறிய நம்மை நாம் காணும் பொங்கல் தான் இந்த காணும் பொங்கல். இதே போல பெரும்பொங்கல், மாற்று பொங்கல், காணும் பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே போல நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.